உயர்தர பரீட்சையில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அனைத்து கலை, வர்த்தகம், விஞ்ஞானம், தொழில்நுட்ப பிரிவுகள் எந்த பிரிவில் நீங்கள் கல்வி கற்றாலும் கட்டாயம் நீங்கள் எழுத வேண்டிய ஒரு பரீட்சை பொது சாதாரண தர பரீட்சை, கொமல் ஜெனரல் டெஸ்ட், கொமன் ஜெனரல் டெஸ்ட். அப்ப இதுல கட்டாயம் எல்லாரும் 30க்கு மேல புள்ளிகளை பெற்றிருக்க வேண்டும். அவ்வாறு 30க்கு மேற்பட்ட புள்ளிகள், 30 அல்லது அதில் கூடிய புள்ளிகளை பெற்ற மாணவர்களுக்கு மாத்திரமே பல்கலைக்கழக வாய்ப்பு கிடைக்கும். எனினும் அதிகமான மாணவர்களுக்கு இந்த பாடம் சம்பந்தமான எந்த ஒரு அறிவும் இல்லை. எனவே அது சம்பந்தமான ஒரு விளக்கத்தையே நான் இன்றைய வீடியோவில் உங்களுக்கு தர இருக்கின்றேன். எனவே பொது அறிவு வினா ஜெனரல் டெஸ்ட் பேப்பரை பொறுத்த வரையில இந்த பேப்பர் 2 மணித்தியாலங்களை கொண்ட ஒரு வினாத்தால் 50 பல்வேறு வினாக்கள், எம்சிக்கு மட்டும் எல்லாம் கோடடிக்கிறது. 50 பல்வேறு வினாக்கள், 5 தெரிவுகள் வீதம் உள்ளது. அப்படின்னா 5 ஆன்சர் தருவாங்க. சரியான விடையை தெரிவு செய்யக்கூடிய மாதிரி 2 மணித்தியால பேப்பர் ஒன்று உங்களுக்கு இடம்பெற உள்ளது. எனவே இதுல உள்ள வினாக்கள் சம்பந்தமான ஒரு சில தெரிவுகளை தருகிறேன். இந்த 50 வினாக்களும் பிரதானமாக 4 தலைப்புகளாக பிரிக்கப்பட்டுள்ள. ஒன்று பொது விடயங்கள் தொடர்பானவை. இதுல நடைமுறை விவரம் அப்படின்னா இந்த காலங்கள்ல நடைபெறக்கூடியவைகளும் உலக நடப்புகள், இலங்கையில் உள்ள நடப்புகள் என இடம்பெறக்கூடிய 10 வினாக்கள். முதல் 10 இந்த பொது விடயங்களோடு தொடர்புபட்ட வினாக்களாக காணப்படும். அடுத்து நியாயிக்கும் திறன்களை கொண்ட, அதாவது எண்களோட வார விகிதம், சதவீதம், நேரம், காலம், கவி இதுகளோடு தொடர்புபட்ட வினாக்கள் 10. பிரச்சினை தீர்க்கும் திறன் அளவடி ரீதியான நியாயத்தல், கூட்டுக்களுக்கான காரணங்கள், வரைசை பயன்படுத்தி விளக்கம் கூறல் போன்ற வினாக்கள் 15. கிரகித்தலோட தொடர்புபட்ட வினாக்கள் 15 எனப்படும். அலைதை தொடர்பு படங்களுக்குரிய ஒழுங்கை கண்டறிதல் என்று பல்வேறு தலைப்புகளாக பிரியும். இவ்வாறு பொது விடயத்துல 10, நியாயிக்கும் திறன்ல 10, பிரச்சனை தீர்க்கும்ல 15, கிரகித்தல் தொடர்பாடல்ல 15. 50 வினாக்கள் எங்களுடைய ஜெனரல் நாலேஜ் பேப்பர்ல இடம்பெறும். அப்ப இதுல முதல் 10 இது பொது விடயங்களோட தொடர்பு. அதுல இலங்கையில் உள்ள விடயங்களை பத்தி, தரவுகளை பத்தி, நடப்புகளை பத்தி வரலாம், உலகத்துல நடந்தவர்களை பத்தி வரையலாம். அப்ப இது மாதிரி 10 வினாக்கள். ஆனால் என்ன பிரச்சனை என்றால் எங்களுக்கு இதை வரைவிலக்கணப்படுத்த முடியாது உள்ளது. ஆகவே இந்த வினாக்கள் என்ன பகுதிக்குள்ள வரும் என்று எங்களால வரைவிலக்கணப்படுத்த முடியாது உள்ளது. அதுல காசா பிரதேசம், மனித உரிமைகள், இந்திய விண்வெளி, இப்படி ஒவ்வொரு உலக நடப்புகளும் வரலாம். அதனால அன்னை காலங்கள்ல நடைபெற்ற விடயங்களை பற்றி கொஞ்சம் தேடி வச்சுக்கோங்க. அடுத்தது நியாயிக்கும் திறன். அப்ப இதுல எப்பவும் இப்படி ஒரு கிராஃப் கேள்வி வருது. அது என்ன வாங்க சொல்லலாம். 2021 இப்படி இதுல 3-4 தரவு ABCD 5 தரவுகள் தந்து அல்லது 2 அல்லது 3. இது 2022 வந்தது. கொரோனா காலத்துல கோவிட் தடுப்பு மருந்துகள் வழங்கப்பட்ட விதங்கள் சம்பந்தமாயிற்று. இது 2023 வந்த தரவுகள். ஒவ்வொரு கட்சிகளும் பெற்ற ஆசனங்கள் அல்லது வாக்குகள் சம்பந்தப்பட்ட விடை. இது 2024 வந்திருக்குது. அப்ப இப்படி கிராஃப் கேள்வி ஒன்றும் ஒரு கிராஃபோட வருது. 2025 கொஞ்சம் வித்தியாசமான கிராஃப் முறை ஒன்று பயன்படுத்தி இருக்கிறாங்க. அதனால 2026 எப்படி வருமோ தெரியும். ஆனா இப்படியும் இந்த கிராஃபோட சம்பந்தப்பட்ட, அதாவது வரைப்பு சம்பந்தப்பட்ட கேள்விகள் இதுல வருகிறது. அடுத்தது எண்களோட சம்பந்தப்பட்ட கேள்வி. அதுல கவி, சதவீதம், விகிதம், காலம், எண்கணிதம் போன்ற வினாக்கள். இது கவி கேள்வி வருகிறது 2021. விகிதம் வந்திருக்குது, செலவுல மாசம் வரும், சதவீதத்தோட வாரது, காலத்தோட தொடர்பு பட்டது வருகிறது. 2022 எடுத்தாலும் கவி நேரம் வந்திருக்குது, சதவீதம் வந்திருக்குது, காலம் வந்திருக்குது, விகிதம் வந்திருக்குது. கவியோட தொடர்புபட்ட வினாக்கள் இடம்பெற்றுள்ளது. 2023 அதே மாதிரி காலம், வருடங்கள், வயது சம்பந்தமா இருக்குது, சதவீதங்கள் இருக்குது, விகிதங்கள் இருக்குது.
இப்படி இதோட வார வினாக்கள் இடம்பெற்று வருகின்றது. அது மாதிரி இது குறியீட்டு முறைகள், இப்ப கடிகாரங்கள், தாயக்கட்ட சம்பந்தப்பட்ட வினாக்கள். அப்ப கடிகாரத்தை கண்ணாடியில் அவதானித்தால் காற்ற நேரம் சொன்ன அடுத்து தாயக்கட்டை ஒன்று வருது. அடுத்து இப்படி ஒரு ரகசிய குறியீட்டு முறை. இது கூடுதலாவார எண்ணடிகள் என்றால் பொது அறிவு ஜெனரல் நாலேஜ் மாதிரி ஜிட்டும் ஒரு கட்டாய பாடம். ஜிட்டும் ஒரு பாடம். ஜிட்ல பொதுவா எல்லா ஸ்ட்ரீம்ல உள்ளவங்களும் கட்டாயம் படிக்கிறது ஒன்றுதான் அடிமாற்றம். இது வளமையா 2021 வந்தது. அதே மாதிரி 2022 குறியீட்டு முறை. அப்ப இந்த வட்டம் ஒரு குறியையும் வினாக்குறி ஒரு குறியீடையும் இப்படி ஹேஷ் ஒரு குறியீடு ஒரு குறியீடை தருவது கண்டுபிடிக்கிட்டோம். அதுலையும் கடிகாரமும் தாயக்கட்டையும் வந்து இருக்குது. 2023 எடுத்தாலும் கடிகாரம் வந்திருக்குது, தாயக்கட்டையும் வந்திருக்குது. குறியீட்டு முறைகள் அப்ப இதுல அவங்க குறியீடுகள் ஒவ்வொரு இஸ்மாயில் ஒவ்வொரு இமோஜி பாவிச்சிருக்கிறாங்க. அதுகள் என்னென்ன குறிக்குதுன்னு கண்டுபிடிக்கிற வினாக்கள் வந்து 2024 தமிழ் மீடிய பேப்பர் கிடைக்கல. அதனால நான் சிங்கள மீடிய பேப்பரோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்திருக்கிறேன். தாயக்கட்டையில விரித்தாள் வார உருவமும் இது குறியீடுகள் தந்து உஸ்போதோனியா எனப்படும் கற்பனை நாகரிகம் ஒன்றும் அவங்களுக்கு பயன்படுத்தின குறியீட்டு முறைகளை பற்றி வந்துச்சு. 2025 குறியீட்டு முறைகள் வந்திருக்குது. சரிதான? அப்ப இதுகளில் இருந்து அதை பெருமானங்களை கண்டுபிடிக்கிறது இருக்கிறது. அப்ப அது எண்களோட தொடர்பு பட்டதை குறிப்பிட்ட எண்களை இப்படி குறியீடுகளை பயன்படுத்தி குறிச்சிருக்கிறாங்க. அடுத்தது பிரச்சனை தீர்க்கும் திறன். இதில் எப்படி உண்மை போய் கண்டுபிடிக்கிற வகையான ஒரு வினாவும் வளமையாக இடம்பெற்று ஒரு கூட்ட தந்து பின்ன மாம்பழம். அப்ப தோட்டத்தில் உள்ள மாம்பழங்களை பிச்சிருக்கிறாங்க. யாருக்கு தெரியாது. 4 பேர் 5 பேர் எடுத்து விசாரிச்சார். அமல், பவன், காசிம், டேவிட், எனில். அப்ப ஒரு ஆள் சொல்றாரு இவர் பிச்சாரு, நான் 2 பிச்சேன், இவர் 1 எடுத்தாரு. அப்ப இதுல யாரு உண்மை சொல்றாங்க பொய் சொல்றாங்க தான். அதே மாதிரி 2022 பெட்ரோல் பவுசர் வாரது சம்பந்தமான கேள்விகள் ஒவ்வொருத்தரும் ஒரு ஆள் சொல்றாரு இன்றைக்கு வராது, அதை இன்னும் 2 நாள்ல வரும். அப்படி ஒவ்வொருத்தர கருத்தை வச்சு யாரு பொய்ய சொல்றாரு உண்மையை சொல்றாருன்னு கண்டுபிடிக்கிறார். அது மாதிரி 2023 வந்திருக்குது. ஒரு போட்டி ஒன்றுல வந்து நடந்த நிகழ்வுகள் சொன்னா இதுலையும் உண்மையை கூறுபவர் பொய் கூறுபவர் யாரு என்று கண்டுபிடிக்கிறது வந்திருக்கிறது. அடுத்தது ஒழுங்குபடுத்தல். இப்படி ஒரு கூட்டத்தை வந்து இதை ஒழுங்குபடுத்துமாறும் இது மாதிரி ஒரு சந்தர்ப்பம் காட்சிகள். இது வந்து காலை எடுத்து ஒரு வியாபார நிலையத்துக்கு கொண்டு போயிட்டு கொடுக்குறது. 2021 2022 சரிங்களா வருஷம் 21 போட்டிக்கு இம்மாய் கூட்டு ஒரு உரையாடல் வந்து தந்தைக்கும் மகனுக்குமோ தாய்க்கும் மகனுக்குமோ அதை ஒழுங்குபடுத்துறது. அது மாதிரி வித படங்கள் வந்திருக்கிறவங்களுக்கு 2022 வந்தது இது மீன்பிடி காட்சி வந்து அதை ஒழுங்குபடுத்துறது. 23 ஒரு ஆக்சிடென்ட் வந்து பாதையில செல்ற நேரம் நாய்கள் மாட்ட துரத்தி வார நேரம் அது பைஸ்கல்ல விழுந்து ஆக்சிடென்ட் ஆகுறது அதை ஒழுங்குபடுத்துறவாக வினாக்கள். இது 2024 வந்தது. 25 ஒரு விவசாயம் சம்பந்தப்பட்ட வினாக்கள். இதுவரை வளமையா வார ஒரு கேள்வி அதை ஒழுங்குபடுத்தி எழுதுறதுக்கு அதுகள் பொதுவா எழுதலாம். முக்கியமா ஆன்சர்ல இருந்து போறதுதான் நினைக்கிற பெஸ்ட். இந்த விடையில் இருந்து நீங்க ஒழுங்குபடுத்துறது மிச்சம் நல்லது. அப்ப அடுத்தது இது வெண்வரி படம் மாதிரி. இந்த வெண்வரி படமாய் வட்டமாவோ சதுரமாவோ காரல்ல அப்ப இதுக்குள்ளே மடங்குறோம் எத்தனை பேர் அப்படி அதோட ஒரு 2-3 கேள்வி வருகிறது. இது 2022 வந்த டைப். அதே மாதிரி 2023 வேற மாடலுக்கு மாத்திருக்கிறாங்க பாக்ஸ். அப்படி ஒவ்வொன்றிலையும் 2024 25 ஒவ்வொரு பேப்பர்லையும் வருது. அப்ப இதுகள் வளமையா வர ஒரு டயலாக் தந்தால் அதை ஒழுங்குபடுத்தணும். அதுக்குள்ள நிறைய இருக்கு. தாய் பேசினது, தந்தை பேசினது, மகன் பேசினது. அப்ப தாய்க்கும் மகனுக்கும் இடையிலான உரையாடல் ஒழுங்குபடுத்தினால் என்ன, தந்தைக்கும் மகனுக்கும் இடையிலான உரையாடல் ஒழுங்குபடுத்தினால் என்ன, இப்படியான வினாக்கள் வருகிறது. இருந்தாலும் இந்த வீடியோவோட நோக்கம் வந்து உங்களுக்கு வினா எப்படி வாரன்னு ஒரு சின்ன ஒரு அறிமுகம் தாரது. முடிஞ்சால் பாஸ் பேப்பர்ஸ்களை தேடி அதை டவுன்லோட் பண்ணி இந்த வினாக்களை செஞ்சு பார்க்கறது ஆக முக்கியம். உங்களுக்கு கொஞ்சம் ஒரு அறிமுகம் ஒன்று தந்திருக்கிறேன். இப்படி வினாக்கள் வாரண்டு. முக்கியமா இந்த கருகளோடு சம்பந்தப்பட்ட சமன்பாடு போமாசி காண்றது அதுகளை கொஞ்சம் பார்த்துன்னு போங்க. அது உலகில் உள்ளதால
ஏலவல்ல எந்த ஸ்ட்ரீம் படிச்சாலும் அது எல்லாருக்கும் பொதுவான ஒரு விடயம்னால அதையும் உங்களுக்கு கேட்டு வரலாம். ஆகவே அது சம்பந்தமாகவும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. முக்கியமா காலங்களோட தொடர்பு பட்டவர்கள் எவ்வளவு டைம் எடுக்கிறாள், ஒரு ஆளுடைய வயதை தந்து மகண்டையும் பிள்ளையுடையும் வயதுக்கு இடையிலான தொடர்பு இப்படி தந்து இத்தனை வருடத்துக்கு பிறகு அவங்களோட விகிதங்கள் இப்படி வாரண்டு அது மாதிரியான வினாக்கள் இதன் தெரியும். அதுல கொஞ்சம் பாருங்க. ஓகே, தேங்க்யூ.